நியூட்டனின் குளிரல் விதிக்குரிய ஒரு கொஷன். அதாவது 30 பாய்சியில் இருக்கும் ஒரு அறையில் தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு வெப்பமான பொருள் 60 பாய்சியிலிருந்து 50 பாய்சிக்கு குளிர்ச்சி அடைவதற்கு 5 நிமிடங்கள் எடுக்குது. அதாவது இந்த பொருள் 60 பாய்சியிலிருந்து 50 பாய்சிக்கு குளிர்ச்சி அடைகிறதுக்கு 5 மினிட்ஸ். அப்பொருள் அதே நிலைமைகளில் அப்படின்னா சூழல் நிபந்தனை ஒன்றும் மாற இல்லை. 44 பாய்சியிலிருந்து 36 பாய்சிக்கு 44 பாய்சியிலிருந்து அதே மாதிரி எத்தனை 36 பாய்சி நாங்கள் சொல்கிறோம். இது டி நிமிடம் எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்போ உங்களுக்கு தெரியும் நியூட்டன்ட குளிரல் விதி தான் இந்த dq/dtன்னு சொல்கிறது நேர்வித சமன் தீட்டா மைனஸ் தீட்டார். வலிந்த உடன்காவிகையின் கீழ் ஒரு மாறா வெப்பநிலை சூழல்ல, மாறா நிபந்தனை சூழல்ல குளிர்கின்ற ஒரு பொருள் இந்த வெப்ப இழப்பு வீதம் சூழலில் இருந்தான பொருளோட மேலதிக வெப்பநிலைக்கு நேர்வித சமன். ஸோ இதை நாங்கள் மோடிஃபை பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தீட்டா வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் அல்லது குளிரல் வீதம்னு சொல்கிறது தீட்டா மைனஸ் தீட்டா ஆர்னு எழுதலாம். அது மறைமுகமாக dq/dtயை dθ/dtன்னு சொல்லி எங்களுக்கு அதே நிபந்தனையில் போடலாம். இப்போண்டா அந்த பொருளுக்குரிய திணிவும் அந்த பொருளுக்குரிய தன் வெப்ப கொள்ளலும் மாறிலி ஆகிக்கும். அப்படி மாறலியா ஒரே நிபந்தனைனா அது மாறிலி ஆகிக்கும். அதனால் எங்களுக்கு இப்படி எழுதலாம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு முதலாவது சந்தர்ப்பம் நாங்கள் சொல்கிறோம் இதை முதலாவது, இது ரெண்டாவது சந்தர்ப்பம். ஸோ முதலாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வெப்பநிலை வீழ்ச்சி வீதம்னு சொல்கிறது 60 - 50 கீழ் 60 - 50 கீழ் 5 மினிட்ஸ். அவர் நேர்விகித சமன் எவரேஜ் வெப்பநிலை போடணும். 60லேருந்து 50க்கு வருதுன்னா எவரேஜ் வந்து 55. சூழல் வெப்பநிலை இவங்க சொல்கிறாங்க சூழல் வெப்பநிலை வந்து 30 பாய்சி 30. ஆகவே சுருக்கினா 60லேருந்து 50 போனால் 10 10 கீழ் 5னா 2 நேர்விகித சமன் 55ல் 30 போனால் இந்த இடத்துல வந்து 25. இது முதலாவது. ரெண்டாவது குறியீடத்தில் எழுதினா 44லிருந்து 36. அப்போ 44 - 36 கீழ் டி. நீங்கள் இந்த இடத்துல மினிட்ஸில் போட்டிக்குது, இதில் வரக்கூடிய விட மினிட்ஸில் வரும். நீங்கள் செகண்டுக்கு மாற்றிங்கன்னா செகண்டுக்கு வந்திக்கும். நேர்விகித சமன் 44க்கும் 36க்கும் எவரேஜ்னு சொல்கிறது 44க்கும் 36க்கும் எவரேஜ்னு சொல்கிறது 40. அப்படி தானே 40. இப்போ 40 - 30 நீங்கள் சுருக்கினா 44ல் 36 போனால் இந்த இடத்துல வரும் 8. அப்போ 8/t நேர்விகித சமன் 10. இது ரெண்டாவது. அவை நீங்கள் முதலாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டில் பிரித்து அவங்களுக்கு வரும் 2 கீழ் 8 மேலே டி போகும் சமன் 25 கீழ் 10. ஸோ 2ஆல் சுருக்கிங்க 4, இந்த 2ஆல் சுருக்கினா 2, 2ஆல் சுருக்கினா 5, 5ஆல் சுருக்கினீங்க 5. அப்போ டீட பெருமானம் 10 மினிட்ஸ் வரும். டீட பெருமானம் 10 மினிட்ஸ். ஸோ 10 நிமிடங்கள்னு சொன்ன முதலாவது ஆன்சர். கொஷன் நம்பர் 31 வந்து ஒரு பி கேட்டகரி கொஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மூடிய பாத்திரத்தின் நீராவியை கொண்டுள்ள வளியின் பனிப்படு நிலை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரி, இப்போ பனிப்படு நிலையை பற்றி பேசுகிறதுக்கு முந்தி நான் சொல்கிறேன் இப்படி ஒரு என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அறை ஒன்று இருக்குது. சரி, அந்த அறையிட வந்து வெப்பநிலை உதாரணம் ஒரு 30 பாய்சி. இந்த அறையில் காணப்படக்கூடிய நீராவிட அளவு ஒரு 25 கிராம். நாங்கள் சொல்லுவோம் அந்த அறையிட கனவளவு 2 மீட்டர் கனம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த அறையிட கனவளவுகள் எல்லாம் மாற்றாமல் இந்த அறையிட வெப்பநிலை கொஞ்சம் குறைச்சிறேன், ஒரு 25 பாய்ச்சி கொண்டு வரேன். ஸோ அந்த டைம்லையும் இதில் ஒப்சர்வ் பண்ணப்படுது உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவிட அளவு 25 கிராம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இந்த அறையிட கனவளவை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு இவரோட வெப்பநிலையை ஒரு 22 பாய்ச்சி கொண்டு வரக்குள்ள எனக்கு ஒப்சர்வ் பண்ணப்படுது என்னெண்டா இந்த அறையிட உள் மேற்பரப்பு கொஞ்சம் மங்கலாகுது. அப்படின்னு என்னது, உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவி நிரம்பலாவியாக மட்டுமட்டாக மாறிக்குது. அப்போ இதை விட கொஞ்சம் வெப்பநிலை குறைச்சோன்னு சொன்னால் அந்த நீராக ஒடுங்கி இந்த மேற்பரப்பில் படியும். ஸோ
இப்போ நான் அடுத்தது இவட வெப்பநிலையை ஒரு 20 பாய்ச்சி கொண்டு வர டைம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவிட கொஞ்சம் போர்ஷன் என்ன செஞ்சுக்குது, இதில் வந்து படிஞ்சிக்குது. யாரில்? இந்த மேற்பரப்பு உள்ளு கொஞ்சம் படிஞ்சிக்குது. நாங்கள் சொல்லுவோம் இப்போ உள்ளுக்கு விட்ட நீராவி ஒரு 22 கிராமாக காணப்படுது. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு விளங்குது இந்த உள்ளுக்கு போர்ஷனில் ஒரு 3 கிராம் நீர் வந்து படிஞ்சிக்குது, படிந்துள்ளது. சரி, ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கோவைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு செட்டப்பில் நான் சொல்கிறேன். இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது. தனி இறப்பதன் ஏஹெச்சுக்கான கோவை எழுதினா முதலாவது சந்தர்ப்பத்தில் ஏஹெச்னு சொல்கிறது எவ்வளோ வரும்? 25/2. ஏஹெச்னு சொல்கிறது நீராவியின் திணிவின் கீழ் அரையின் கனவளவு. ஸோ 25 கிராமின் கீழ் 2ன்னு சொல்கிறது 12.5 கிராம் மீட்டர்-3. ஸோ இந்த இடத்துல ஏஹெச்னு சொல்கிறதும் அதே வேல்யூ 12.5 கிராம் per மீட்டர் கியூப். இந்த சந்தர்ப்பத்தில் மேஹெச் வந்து 12.5 கிராம் மீட்டர்-3. நாலாவது சந்தர்ப்பத்தில் ஏஹெச் வேல்யூ என்ன செஞ்சுக்குது? நீராவிட திணிவு குறைஞ்சிக்குது. 22 2ஆல் பிரித்தா இந்த இடத்துல 11 கிராம் மீட்டர்-3. அப்போ இந்த 4 சிச்சுவேஷன்லையும் எது பனிப்படை நிலைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால், பனிப்படை நிலைன்னு சொன்னால் என்னண்டா தெளிவாகிக்கணும். ஒரு குறித்த செட்டப்பை நீராவிக்கக்கூடிய ஒரு குறித்த அறை அல்லது குறித்த தொகுதி ஒன்றோட வெப்பநிலையை நாங்கள் குறைச்சி கொண்டு வர டைம் ஒரு கணத்தில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவி மட்டுமட்டாக நிரம்பலாவியாக மாறுற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தொகுதியிட வெப்பநிலை அல்லது அந்த உள்ளுக்கக்கூடிய நீராவிட வெப்பநிலைக்கு செல்வோம் பனிப்படு நிலை டியூ பாயிண்ட்னு சொல்லி. அப்போ இந்த டைமில் மட்டுமட்டாக நீராவி நிரம்பலாவியாக மாறுது இந்த 22 பாய்ச்சி. இந்த டியூ பாயிண்ட்னு சொல்கிறது 22 பாய்ச்சி. அதே நேரம் அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஏஹெச் நோட். உங்களுக்கு தெரியும் ஏஹெச் நோட்டை பேசுகிறதுக்கு முந்தி ஒரு நீராவியை நிரம்பலாவியாக மாற்றுறதுக்கு 3 சிச்சுவேஷனில் எங்களை பேசலாம். முதலாவது அணிந்திரத்தில் அந்த தொகுதியில் வந்து வெப்பநிலையை குறைச்சிடுறது, அறையிட வெப்பநிலை அல்லது நீராவிட வெப்பநிலையை குறைச்சிடுறது. ஸோ வெப்பநிலை குறைச்சி கொண்டு வர டைம் மட்டுமட்டாக நீராவி நிரம்பலாவியாக மாற அந்த ஒகேஷனில் அந்த தொகுதியில் வெப்பநிலை சொல்கிறோம் டியூ பாயிண்ட்னு சொல்லி. ரெண்டாவது அறையிட கனவளவை குறைச்சிடுது. ஸோ அறையிட கனவளவை குறைச்சா நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவி நிரம்பலாவியாக மாறும். மூணாவது அதே திரவத்தை செலுத்துறது, அதே அந்த வாயுக்குரிய திரவம் தான் நீராவினா நீரை செலுத்துறது. அப்படி செலுத்தினான்னு சொன்னால் இன்னும் மேலதிகமாக வந்து இந்த இடத்துல நீர் மூலக்கூறுகள் நீராவியை சேர்ந்து என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் நிரம்பலாவி உருவாக்கும். ஸோ அதே திரவத்தை செலுத்தல். ஸோ இதான் 3 சந்தர்ப்பங்கள். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இதில் ஏஹெச் நோட்டுன்னு சொல்லி நாங்கள் கொண்டு பேசுகிறோம். ஏஹெச் நோட்டுன்னு சொன்னால் ஒரு தொகுதி ஒன்று காணப்படுது நீராவி கொண்ட தொகுதி. அந்த நீராவி மட்டுமட்டாக நிரம்பலாவியாக மாறுற டைம், அதை மட்டுமட்டாகவும் தேவையில்லை, நீராவி நிரம்பலாவியாக மாறுற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிரம்பலாவியாக மாறிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தொகுதியில் ஏஹெச்சுக்கு செல்கிறோம். ஏஹெச் நோட்டுன்னு சொல்லி நிரம்பல் ஏஹெச். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வெப்பநிலையை குறைச்சிறதாய்க்கலாம், கனவளவை குறைச்சிறதாய்க்கலாம், அல்லது அதே திரவத்தை செலுத்துறதாய்க்கலாம். எந்த சிச்சுவேஷன்லையும் நீராவி நிரம்பலாவியாக மாறின பிறகு அந்த குறித்த தொகுதியில் காணப்படக்கூடிய தனி ஈரப்பதனுக்கு செல்கிறோம் நாங்கள் வந்து ஏஹெச் நோட், நிரம்பல் தனி ஈரப்பதன்னு சொல்லி. அப்போ அந்த நிரம்பல் தனி ஈரப்பதன்னு சொல்கிறது ஏஹெச் நோட்டுன்னு சொல்கிறது தங்கிக்குது வெப்பநிலையில் மாத்திரம். இப்படி ஒரு கவலை போகும். ஏஹெச் நோட் அதாவது நிரம்பல் ஏஹெச் தங்கிக்குது வெப்பநிலையில் மாத்திரம் ஆக முக்கியம். வெப்பநிலையில் மாத்திரமே தங்கியுள்ளது. கிட்டத்தட்ட நிரம்பலாவி அமுக்கம் மாதிரி தங்கியுள்ளது. வெப்பநிலையில் மாத்திரமே தங்கியுள்ளது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இதில் 30 பாய்ச்சி, அடுத்து 25, 22, 20. இப்போ வெப்பநிலை நாங்கள் குறைச்சி கொண்டு வரோம். நீராவி ஒடுங்கினாலும் இல்லாட்டியும் அதுங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதில் ஏஹெச் நோட்ட பெருமானம் நேரத்துக்கு நேரம் குறைஞ்சி கொண்டு வருது. அப்படிதான் நேரத்துக்கு நேரம் குறைஞ்சி கொண்டு வருது. சப்போஸ் இந்த இடத்துல ஏஹெச் நோட்டை நான் உதாரணமாக ஒரு எக்ஸ்ன்னு சொல்லியும், இந்த இடத்துல ஒரு ஏஹெச் நோட்டை ஒரு வைண்டும், இந்த இடத்துல ஒரு ஏஹெச் நோட்டை ஒரு ஜெட்டுண்டும் நாங்கள் எடுத்துன்னு சொன்னால், அல்லது இந்த இடத்துல ஒரு ஏஹெச் நோட்டை நாங்கள் உதாரணமாக ஒரு பின்னு எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தொடர்பு எழுதலாம். எப்படி வெப்பநிலை குறைஞ்சி கொண்டு வருது தானே, அது ஏஹெச் நோட்டை வேல்யூ குறைஞ்சி கொண்டு வரும். அப்போ இப்படி வரும், எக்ஸ் வந்து குறைஞ்சி கொண்டு வருது தானே, எக்ஸ் ஒய் ஜெட் பி இந்த மாதிரி ஒரு கோவை எழுதலாம். அப்போ ஏஹெச் நோட் குறைஞ்சி கொண்டு வருது. ஸோ இதுதான் ஒரு பொதுவான ஜென்ரலான ஒரு ஐடியா. ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதுக்கான கிராஃப் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான கிராஃப் எப்படி, இப்போ கிராஃப் தெரிஞ்சிக்கிறதுன்னு சொல்லி ஒன்றில் இல்லை, இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னால் கிராஃப் வரைய தெரியும். ஏஹெச் நோட் வெப்பநிலையுடன் எப்படி மாறும் உங்களுக்கு தெரியும். ஏஹெச் நோட் வெப்பநிலையோட எப்படி மாறும்டா, ஆரம்பத்தில்
ஃபஸ்ட்டுக்கு நான் ஏஹெச்சை பேசுவோம். ஏஹெச் நோட் அல்ல, ஏஹெச் நோட் தானே ஃபஸ்ட்டு வரைஞ்சோம். ஏஹெச் வெப்பநிலையோட எப்படி மாறும்? ஏஹெச் வெப்பநிலையோட எப்படி மாறும்? ஸோ உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் ஏஹெச்ட பெருமானம் 12.5, அதுக்கு போகிற 12.5. அப்போ இந்த 22 கீழே நான் வெப்பநிலை கொண்டு வரக்குள்ள ஏஹெச் குறைஞ்சிக்குது. அது பனிப்படி நிலையை விட குறைஞ்சி வரக்குள்ள ஏஹெச் குறைஞ்சிக்குது. அப்போ பனிப்படி நிலை வரைக்கும் டீட்டா டியூ பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் வெப்பநிலையை குறைச்சி கொண்டு வரோம். ஏஹெச்சில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. கிராஃப் வரையணும் இந்த பக்கத்தில். ஏஹெச்சில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அப்போ ஏஹெச் வந்து என் எக்ஸாம்பிள் படி 12.5. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்? வெப்பநிலையை குறைச்சிரோம். ஏஹெச் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது. இந்த மயக்குகள் வரும். ஏஹெச் குறைஞ்சி கொண்டு போகுது. ஸோ இப்படி ஒரு ஷேப்பில் வரும். சரி, அப்போ அதே மாதிரி நாங்கள் ஆர்ஹெச்சுக்கு வரைஞ்சா ஆர்ஹெச் வெப்பநிலையோட எப்படி மாறும்? உங்களுக்கு தெரியும் ஆர்ஹெச்னு சொல்கிறது ஏஹெச் ஓவர் ஏஹெச் நோட் இன்ட்டு 100%. ஏஹெச் நோட் இன்ட்டு 100%. அப்போ உங்களுக்கு தெரியும் ஏஹெச் நோட்டுண்டா இந்த இடத்துல டீட்டா டியூ, அதாவது எந்த ஒரு செட்டப்பாகவும் ஈகலாம். அது நாங்கள் வெப்பநிலையை குறைச்சி நீராவியை நிரம்பலாவியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக ஈகலாம். கனவளவை குறைச்சி நீராவியை நிரம்பலாவியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக ஈகலாம். அதே குறித்த அந்த திரவத்தை செலுத்தி நீராவியை நிரம்பலாவியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக ஈகலாம். 3 சந்தர்ப்பங்கள்லையுமே நிரம்பலாவியாக மாறின போகிறோம் அந்த தொகுதியில் ஆர்ஹெச்ட பெருமானம் 100%. சாரிரப்பதம் 100%. ஸோ அப்போ டீட்டா டியூக்கு வந்த பிறகு சாரிரப்பதம் 100. அதுக்கு பிறகு இந்த இடத்துல நீராவி நிரம்பலாவியாக மாற இயலாது. அதாவது தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். மறுபடியும் சொல்கிறேன், ஆர்ஹெச் வந்து 100% வந்த பிறகு தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். சரி, தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். அதாவது என்னது, திரவ அவத்தையிலிருந்து வாயு அவத்தைக்கு மூலக்கூறுகளோட தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். ஆர்ஹெச் 100 ஆயின பிறகு. ஸோ அந்த அடிப்படையில் டீட்டா டியூக்கு வந்த பிறகு ஆர்ஹெச்ட பெருமானம் 100. அதுக்கு முந்தி நான் கிராஃப் இங்கிலேருந்து தானே பேசுகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இனிஷியலாக இதில் என் எக்ஸாம்பிள் படி 30 பாய்சியிலிருந்து 22 பாய்சி வரைக்கும் என்ன செய்யுது? இந்த இடத்துல ஏஹெச்சில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் ஏஹெச் வந்து 12.5 மெயின்டைன் ஆகி கொண்டு இருந்துச்சு. ஆனால் ஏஹெச் நோட் வந்து வெப்பநிலை குறையும். ஆகவே ஆர்ஹெச் வந்து அதிகரிக்குது. அப்போ இந்த கேப்பில் ஆர்ஹெச் வந்து அதிகரிக்கும். இப்படி தான் கிராஃபை பார்க்கணும். வெப்பநிலையோட ஆர்ஹெச் அதிகரிக்குது. அதுக்கு பிறகு டீட்டா டியூ ஆயின பிறகு அதுக்கு பிறகு ஆர்ஹெச் 100 எப்படி கிராஃப் வரும்? ஆர்ஹெச் 100. சரி, ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஆர்ஹெச் 100% ஆயின பிறகு இந்த டீட்டா டியூக்கு இங்கலை ஏஹெச்ட வேல்யூ வந்து நேரத்துக்கு நேரம் குறைஞ்சி கொண்டு வருது. அப்படி தானே? ஏஹெச்ட வேல்யூ குறைஞ்சி கொண்டு வருது. ஆனால் ஆர்ஹெச் வந்து 100 அப்படியே மெயின்டைன் ஆகி கொண்டிருக்குது. அப்போ என்ன சொல்ல வாரேன், பனிப்பாடு நிலைக்கு கீழே ஏஹெச்ட வேல்யூ குறையுது. அதே மாதிரி ஏஹெச் நோட் எப்படியும் குறையும். வெப்பநிலை குறையும், ஏஹெச் நோட் எப்படியும் குறையும். இந்த 2 பேரும் பேலன்ஸ் ஆகி ஆர்ஹெச்ட வேல்யூ 100 மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்குது. அப்படி தானே? ஏஹெச் குறைஞ்சா, இப்போ நீங்கள் ஏஹெச் நோட்டை கணக்கெடுக்க வேணாம். ஏஹெச் குறைஞ்சா இந்த டோட்டல் வேல்யூ குறையிற மாதிரி. ஏஹெச் நோட் மட்டும் குறைஞ்சா, பகுதி குறைஞ்சான்னு சொன்னால் இந்த டோட்டல் வேல்யூ கூட்டுற மாதிரி. அப்போ இது ரெண்டுமே குறையுதுன்னு சொன்னால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த ஆர்ஹெச்ட வேல்யூ 100 மெயின்டைன் ஆகி கொண்டிருக்கும். ஸோ அதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ பனிப்பட நிலைக்கு கீழே நீங்கள் வெப்பநிலையை குறைச்ச என்ன செய்யும்னு சொன்னால் ஏஹெச்ட வேல்யூ குறையும், ஆர்ஹெச்ட வேல்யூ 100 மெயின்டைன் ஆகி கொண்டிருக்குது. ஏஹெச் நோட்டை வேல்யூ குறையும். ஏன்னா வெப்பநிலையோட ஏஹெச் நோட் எப்படியும் குறைஞ்சி கொண்டு தான் போகும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இதுதான் இதுக்கான ஒரு ஜென்ரலான ஐடியா. ஸோ இந்த 3 கொஸ்டினையும் 3 கூற்றுகளையும் பார்த்தா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். இப்படி, அதாவது இப்படி ஒரு கூற்று, 2 கூற்று சொல்கிறேன். இப்படி, பனிப்பட நிலையில் ஆர்ஹெச் எப்பொழுதும் 100% ஆகும். இந்த கூற்று சரியா? பனிப்பட நிலையில் டியூ பாயிண்டில் ஆர்ஹெச் எப்பொழுதும் 100%, 100% ஆகும். இந்த கூற்று 100% சரி. ஏண்டா பனிப்பட நிலையில், அதாவது வெப்பநிலை குறைச்சின்னு வர டைம் மட்டுமட்டா நீராவி நிரம்பலாவியாக மாறுது. அந்த டைமில் ஆர்ஹெச் 100 சரி. அதே நேரம் இப்படி ஒரு கூற்று, ஆர்ஹெச் 100% காணப்படக்கூடிய எல்லா வெப்பநிலைகளும் பனிப்பட நிலையாகும். ஆர்ஹெச் 100% காணப்படக்கூடிய எல்லா வெப்பநிலையும் பனிப்பட நிலையாகும். இந்த கூற்று பிள்ளை ஏன் பிள்ளைண்டா? இந்த கூற்று ஏன் பிள்ளைண்டா? உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாம்பிள் படியே இந்த 22 பாய்சியில் ஆர்ஹெச் வேல்யூ 100 மட்டுமட்டா 100 ஆயிடுச்சு. 22 விட வெப்பநிலை குறைச்ச கொள்ளையும் ஆர்ஹெச் வேல்யூ 100 தான். இந்த ஆர்ஹெச் வேல்யூ 100, 22க்கு இந்த மாதிரி இடத்துல 22 இல்லை, இந்த இடத்துல டியூ பாயிண்ட் தான் 22, 20.
அப்போ 20% ஆர்ஹெச் வெளி 100. ஆனால் 20% வந்து டியூ பாயிண்ட் இல்லை. இந்த 20% பனிப்பட நிலை அல்ல. பனிப்பட நிலைன்னு சொல்கிறது வெப்பநிலையை குறைச்சி கொண்டு வர டைம் மட்டுமட்டா, அந்த வசனம் முக்கியம், மட்டுமட்டாக நீராவி நிரம்பலாவியாக மாறுற அந்த ஒகேஷனில் அந்த தொகுதியில் வெப்பநிலை தான் டியூ பாயிண்ட். ஆகவே ஆர்ஹெச் 100% கூட எல்லா வெப்பநிலையுமே டியூ பாயிண்ட் இல்லை. சரி, அப்போ இந்த இடத்துல கனவளவை நாங்கள் குறைச்சி வரக்குள்ளையும் நீராவி நிரம்பலாவியாக மாறும். ஸோ அந்த டைம் எல்லாம் அந்த தொகுதியில் வெப்பநிலை வந்து டியூ பாயிண்ட்னு சொல்கிற இல்லை. சரி, அப்போ அந்த வசனம் முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் முதலாவது பனிப்பட நிலையில் நீராவி நிரம்பிய நீராவியாக மாறுகின்றது. சரி, அதான சொன்னோம். பி, வெப்பநிலையை பனிப்பட நிலையை விட குறைக்கும் பொழுது ஒரு குறித்த அளவு ஆவி ஒடுங்கும். எஸ், இந்த எண்ட் எக்ஸாம்பிள் படி இங்கே பாருங்களே, 20% வரக்குள்ள ஒரு குறித்த அளவு நீராவி ஒடுங்கிக்குது. சரி. சி, பனிப்பட நிலையில் பாத்திரத்தின் கனவளவு குறைக்கப்பட்டால் வளியின் தனியிரப்பதன் குறையும். பனிப்படு நிலை, இப்போ உங்களுக்கு தெரியும் பனிப்படு நிலையில் ஆர்ஹெச் 100, அப்படி தானே? பனிப்படு நிலையில் ஆர்ஹெச் 100, இந்த விஷயத்தை அழிச்சிடனே. பனிப்படு நிலையில் ஆர்ஹெச் 100% சொன்னால் இந்த ஏஹெச்சும் ஏஹெச் நோட்டும் சமன். பனிப்படு நிலையில் இவர் என்ன சொல்கிறார்? பனிப்படு நிலையில் பாத்திரத்தின் கனவளவு குறைக்கப்பட்டால் வளியின் தனியிரப்பதன் குறையும். இல்லை, ஏன்னா பனிப்படு நிலைன்னு சொல்கிறது ஒரு வெப்பநிலை. அப்போ அந்த வெப்பநிலை மாற இல்லைன்னா ஏஹெச் நோட் மாறாது. பட் பனிப்பட நிலையில் ஆர்ஹெச் 100, அப்போ ஏஹெச் நோட்டும் ஏஹெச்சும் சமனாகிக்குது. ஏஹெச் நோட் வெப்பநிலையில் மட்டுமே தங்கிக்குதுன்னு சொன்னால் அந்த பனிப்பட நிலையில் ஏஹெச்சும் மாறாது. அப்போ நான் கனவளவு குறைச்சேன்னு சொல்லி ஏஹெச் கூடும், அது குறையும். அது காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஏஹெச்னு சொல்கிறது திணிவின் கீழ் கனவளவு தானே, நீராவியின் திணிவின் கீழ் அறையின் கனவளவு. நாங்கள் கனவளவு குறைச்சக்கொள்ள என்ன செய்வோம்டா, கனவளவு குறைச்சக்கொள்ள என்ன செய்வோம்னு சொன்னால் இன்னும் நீராவி ஒடுங்கும். நீராக ஒடுங்கும். மேலே கனவளவும் இந்த திணிவும் குறையுது நீராவிட்டு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணி இந்த ஏஹெச் வந்து மாறாமல் காணப்படும். ஸோ அதான் இந்த இடத்துல நடக்குது. ஆகவே என்ன சொல்கிறாங்க, பனிப்பட நிலையின் பாத்திரத்தின் கனவளவு குறைக்கப்பட்டால் வளியின் தனியிரப்பதன் குறையும்னு சொல்கிறது இல்லை, மாறாது. தனியிரப்பதன் மாறாது. ஆகவே ஏக்கமா பின்னு சொன்ன 3வது ஆன்சரு போகலாம். சரி, ஸோ ஒரு ஓவராலான ஐடியா சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டினை பேசினேன். ஆகவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சரி, கொஸ்டின் நம்பர் 32. இதுவும் ஒரு ஆர்ஹெச் சம்பந்தமான கொஸ்டின் உண்டு. ஒரு மூடப்பட்ட கதவினால் இணைக்கப்பட்ட ஒரே வெப்பநிலையில், அப்போ அந்த வசனம் இந்த ஏஹெச் ஆர்ஹெச் கேள்வி செய்யக்கொள்ள அந்த ஒரே வெப்பநிலைன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா ஏஹெச் நோட் மாறாது, அவ்வளோதான். இந்த ஏஹெச் நோட் வெப்பநிலையில் மட்டுமே தங்கியுள்ள ஒரு கணியம். ஏபி எனும் இரு அடுத்தடுத்த அறைகளின் தொடக்க தொடர்பீரப்பதன்கள் 60-90. அறை ஏயின் கனவளவு அறை பியின் கனவளவின் 2 மடங்கு அதே வெப்பநிலை. அப்போ அதே வெப்பநிலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகும் ஏஹெச் நோட் மாறதில்லை. கதவு அதிக நேரத்திற்கு திறந்திருக்கும் அப்படின்னா ஒரு குறித்த சமநிலை அடைகிற வரைக்கும், தொகுதி ஸ்டேபிளாக வார சந்தர்ப்பம் வரைக்கும் அறைகளின் இறுதி தொடர்பீரப்பதன் என்னது. இப்போ 2 அறைகள் இது, உன்னோட கனவளவு வி, மற்றவரோட கனவளவு 2v. அப்படி தானே? யாரோட கனவளவு கூட? ஏயின் கனவளவு அறை பியின் கனவளவு 2 மடங்கு. அப்போ இது கூட. அப்போ இது 2v, இது v. ஏபின்னு சொன்னால் 2 அறை. இந்த 2 அறைகளும் மிக்ஸ் பண்ணுறாங்க. 2 அறைகளுக்குரிய அந்த செட்டப் கதை ஒன்றால் இணைச்சிங்கன்னு சொன்னால் அதை மிக்ஸ் பண்ணால் 3v மொத்தம். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, முதலாவது சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல ஆர்ஹெச் வேல்யூ வந்து எத்தனை 60%, இந்த இடத்துல ஆர்ஹெச் வந்து 90%, இந்த இடத்துல ஆர்ஹெச் 2 கேள்வி. சரி, அவ்வளோதான் தரப்பட்டிக்குது ஒரே வெப்பநிலை. அப்போ ஒரே வெப்பநிலைன்னு சொன்னால் 3 எல்லா சந்தர்ப்பங்களையும் ஏஹெச் நோட், ஒரே ஏஹெச் நோட் தான் காணப்படுது. ஒரே ஏஹெச் நோட். நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல காணப்படக்கூடிய நீராவிட திணிவனம் இருக்கிற M1 ஏ என்ற இடத்துல, பி என்ற ரூமில் காணப்படக்கூடிய நீராவிட திணிவு M2. ஒப்வியஸாக உங்களுக்கு தெரியும் இந்த 2 பேரும் கலந்த பிறகு காணப்படக்கூடிய நீராவின்னு சொல்கிறது M1 + M2. ஏன்னா நீராவிட திணிவு கூடவும் மேலாது குறையவும் மேலாது, அது திணிவு காப்பு தத்துவம். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஏஹெச்னு சொல்கிறது முதலாவது சந்தர்ப்பத்தில் M1/2v, ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் ஏஹெச்னு சொல்கிறது M2/v, மூணாவது சந்தர்ப்பத்தில் ஏஹெச்னு சொல்கிறது M1 + M2/3v. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இவருக்கு நீங்கள் ஆர்ஹெச்சுக்கு சமன்பாடு இல்லை. உங்களுக்கு தெரியும் ஆர்ஹெச்னு சொல்கிறது AH/AH0 × 100. அப்போ ஆர்ஹெச்னு சொல்கிறது 60ன்னு சொல்கிறது
ஏஹெச்சுக்கு பதிலாக m1/2v இன் கீழ் AH நோட் இன்ட்டு 100 ஒன்று வருமே இன்ட்டு 100. அதே மாதிரி நீங்கள் இவருக்கு எழுதினா ரெண்டாவது ரூமுக்கு RH 90, அப்போ 90 சமன். இது நான் வந்து ப்ராப்பரான வேலை எழுதி கொண்டிருக்கிறேன், லேசாம் செஞ்சுடலாம், பட் ப்ராப்பரான வேயை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். எஸ்ஏகளுக்கு உரிய அந்த அமைப்புகள் பொதுவாக எஸ்ஏ மட்டுமல்ல MCQ எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்பரான வேயை ஃபாலோ பண்ணுங்கள். ஷோர்ட்டாக விகிதம் எடுத்து செய்கிற மெத்தட் அது வந்து இந்த வெப்பனில் எல்லாம் வந்து சமன்னுச்சுனால் அது செட் ஆகும். வெப்பனில் வித்தியாசமாக தானே, ஏஹெச் நோட்டும் வித்தியாசமாக தானே, ஸோ அந்த இடத்துல விகித மெத்தட் சரி வராது. அதனால் ப்ராப்பரான வேயை ஃபாலோ பண்ணால் நல்ல ஏஹெச் நோட் இன்ட்டு 100. சரி, அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியாது, இப்போ நாங்கள் RH ப்ரோ காணும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் M1க்கு பதிலாக இந்த இடத்துல எழுதலாம். எப்படி M1க்கு பதிலாக எழுதலாம் 60 AH நோட் தர 2v இன் கீழ் 100 எழுதலாம், இப்படி தானே. அதே மாதிரி இந்த இடத்துல M2க்கு பதிலாக 90 AH நோட் இன் கீழ் 100 இன்ட்டு v என்று வரும். அப்போ இதை நீங்கள் சுருக்கினா 0 கேன்சல் ஆகி 6 2 12 v இன்ட்டு AH நோட் ஓவர் 10. இதான் M1. M2ன்னு சொல்கிறது 9v இன்ட்டு AH நோட் ஓவர் 10. இப்போ நீங்கள் மூணாவது சேர்ந்த தொகுதிக்கு போட்டால் சரி. இப்போ சேர்ந்த தொகுதியில் சேர்ந்த தொகுதிக்கு நீங்கள் சமன்பாடு எழுதினா உங்களுக்கு வரும் RHக்கு பதிலாக AH நோட். அதுக்கு முந்தைய நாங்கள் சேர்ந்த தொகுதியில் AHஐ கண்டுகொள்வோமே, AH வரும் M1 + M2/3v. ஸோ M1 + M2/3vண்டா M1 + M2/3vண்டா இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா 12 9 21v இன்ட்டு AH நோட் ஓவர் 10. சரி, ஸோ அந்த அடிப்படையில் RH ஈக்குவல் AH நோட். அப்போ 21v AH நோட் பை 10 அதன் கீழ் அதே H நோட் வெப்பநிலை மாற இல்லை இன்ட்டு 100. ஆகவே இந்த H நோட் கேன்சல் ஆகும். சரி, H நோட் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து M1 + M2ன்னு சொல்கிறது 21v H நோட் 10 கீழே 3v உண்டு, இதை போட இல்லை இன்ட்டு 3v. இந்த இடத்துல 3v ஒன்று வரும், H கனவரால் பிரிக்கணுமே. இந்த இடத்துல கீழே 3v ஒன்று வருது. அப்போ ஒரு v கேன்சல் ஆகும், 3 கேன்சல் ஆகினா 7. அவே 7ன்னு சொன்னால் ஒரு 0 கேன்சல் ஆகும். 70% 70%ன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாவது ஆன்சருக்கு இந்த இடத்துல போயிடும். இதை வந்து இப்படி கஷ்டப்பட்டு எங்களை செய்ய தேவையில்லை, ஏன்னா ஒரு MCQ தானே. ஆக வெஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த விகித முறையில் எங்களுக்கு வந்து லேசாக ஆன்சருக்கு போயிடும். பட் அந்த கவனமாகிக்கணும், விகித முறையில் ஆன்சருக்கு எங்களுக்கு எப்போ போயிடும்டா இந்த 3 செட்டப்லேயும் வந்து ஒரே வெப்பநிலையில் பயன்படும். அது வெப்பநிலை மாறப்படாது. ஏன்னா வெப்பநிலை மாறினா AH நோட் மாறிக்கொள்ளும். ஸோ அந்த வெப்பநிலை மாறாத சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஒரு லேசான வேலை செய்யலாம். இந்த இடத்துல எப்படின்னா இப்படி ஒரு வேலை, அது ஆரம்பத்தில் இருக்குது RH வந்து 60% தானே. அப்போ இப்போ நான் இப்போ 3ஆம் சந்தர்ப்பத்தில் RH காணணும்டா, RH என்ன வரும்டா இப்படி எழுதலாம்டா. முதலாவது சந்தர்ப்பத்தில் RH 60, அவருக்குரிய கனவளவு 2v. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் RH 90, அவருக்குரிய கனவளவு v. இப்போ நாங்கள் தேவை 3ஆம் சந்தர்ப்பம், இப்போ 3v அதில் பிரிச்சுட்டா சரி. பிரிச்சுட்டா என்ன வரும்டா, இந்த v கேன்சல் ஆகும். 120 90 210 210 இங்கில் 3ன்னு சொல்கிறது 70. இப்படி டிரெக்டாக ஆன்சருக்கு போயிடும். பட் இப்படி டிரெக்டாக ஆன்சருக்கு எப்போ போயிடும்னு சொன்னால் இந்த 3 சந்தர்ப்பங்கள்லையும் ஒரே வெப்பநிலையில் பயன்படணும். அதை AH நோட்டை பெருமானு சமனாகிக்கணும். அப்படி சமனாயிருந்தா இப்படி எங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சருக்கு போய் கொள்ளலாம். ஸோ இந்த வேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்ல. சரி, கொஷன் நம்பர் 33 ஒரு A கிரேட் கொஷன். அதாவது T1 T2 எனும் இரு நிலைக்குத்து கண்ணாடி குழாய்கள், அவற்றின் கீழ்முனைகள் ஒரே கிடை மயிர்துளை குழாயின் தொடுக்கப்பட்டு அவற்றின் திரவ நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாய் T1 ஆனது 0.c, இது 0.c பனிக்கட்டிய நீரையும் கொண்ட கலவையிலும், மற்றைய குழாய் T2 ஆனது மாறா வெப்பநிலை 40 வெப்பநிலை 40 இருக்கும் நீரிலும் அமிழ்த்தப்பட்டுள்ளன. இரு நிரலிலும் உள்ள திரவத்தின் உயரங்களுக்கிடையே உள்ள வித்தியாசம்.
1.6. திரவ மட்டங்களுக்கு என்ன வித்தியாசம் 1.6. உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இந்த செட்டப்புக்குள்ளே இருக்குது வந்து நீர் தான் இருக்குது, இந்த மயிர்துளை குழாய்க்குள்ளே நீர் தான் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் ஹைட்ரோவில் பேசுகிறீங்க, எப்படி ஒரு சம குறுக்கட்டு பரப்பு சமனாகி கொண்டு சரி அந்த எங்களுக்கு அந்த மேற்பரப்பு இழுவையிட எஃபெக்டெல்லாம் புறக்கணிச்சா எந்த மாதிரி ஒரு குழாயிலும் சம குறுக்கட்டு பரப்பாய்க்கும் தேவையில்லை. மேற்பரப்பு இழுவிசை மாறினா அந்த எஃபெக்டிவ் தான் குறுக்கட்டு பரப்புல எஃபெக்ட் ஆகும். அதாவது மேற்பரப்பு இழுவையிட தாக்கம் எல்லாம் புறக்கணிச்சா எந்த ஒரு குறுக்கட்டு பரப்பாகவும் மீகலாம். எப்படியா மீகலாம்? நாங்கள் சாதாரணமாக திரவத்தை நிரப்பினான்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே மட்டத்துக்கு வந்து நிற்கும். காரணம் என்னென்னா அமுக்கத்தை சமனாக்குறதுக்கு ஒரே திரவமாக இருக்கணும். இப்போ நீருண்டா இப்படி ஒரே மட்டத்தில் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நீர் மட்டங்களுக்கு இடையில வித்தியாசம் மாறிக்கு. காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு இடத்துலையுமே அடர்த்தி வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல அடர்த்தி ஒரு வேறொரு பெருமானம், இந்த இடத்துல அடர்த்தி ஒரு வேறு பெருமானம். ஸோ அடர்த்தி வித்தியாசம் மாறுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அமுக்கம்னு சொல்கிறது HOG. இப்போ அடர்த்தி ஒரே அடர்த்தியாக இருந்தால் ஒரே எச்சாக இந்திக்கும், அப்படி தானே? ஆனால் இந்த இடத்துல அடர்த்தி வேறுபடுறதன் காரணமாக ஹைட்டும் வேறுபடும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு பொது இடைமட்டத்தில் இருந்தால் ஹைட்டும் வேறுபடும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு அடர்த்தி வித்தியாசம் வரதான் காரணம், ஏன்னா வெப்பநிலை வித்தியாசமே. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி வரும். அதாவது இந்த 0 பாய்சில் அடர்த்தி வந்து உதாரணமாக ரோன்னு எடுத்தா ரோ எனின் உங்களுக்கு தெரியும் 40 பாய்சில் அடர்த்தி ரோவின் கீழ் 1 + கேமா டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக வெப்பநிலை வித்தியாசம். நாங்கள் யாருக்கு இடையில கதைக்கிறோமோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான வெப்பநிலை வித்தியாசம். அப்போ 0க்கும் 40க்கும் இடையிலான வெப்பநிலை வித்தியாசம்னு சொல்கிறது 40. இங்கே 40 உங்களுக்கு போட்டலாம் ரோவின் கீழ் 1 + 40 கேமா. ஸோ அந்த அடிப்படையில் பொது இடைமுகம்னு சொல்கிறது இந்த காட்டுகிறார், இதுதான் பொது இடைமுகம். ஸோ பொது இடைமுகத்தில் இந்த ஹைட் வந்து 80, இந்த டோட்டல் ஹைட் வந்து 1.6 கூட்டினா 81.6 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் அமுக்கம் சமன்படுத்தினா P1 = P2 சமப்படுத்தினா வளிமண்டல அமுக்கம் ப்ளஸ் HρG. பெச்சுக்கு பதிலாக 0.0 காணப்படக்கூடியது 80 நீங்கள் மீட்டருக்கு மாற்றுவோம், மேலும் அது கேன்சல் ஆகி போகும். ரோக்கு பதிலாக ரோ இன்ட்டு G சமன் P2 பை ப்ளஸ் ஹெச்சுக்கு பதிலாக ஹைட் 81.6, ரோக்கு பதிலாக ரோவின் கீழ் 1 + 40 கேமா இன்ட்டு G. ஸோ ஒரு பை எல்லாம் வெட்டி போகும், ரோஜி இந்த ரோஜி வெட்டி போகும். அதுவே இந்த இடத்துல 80 சமன் 81.6 கீழ் 1 + 40 கேமா. இதை நீங்கள் இங்கே கொண்டு வந்தா 1 + 40 கேமான்னு சொல்கிறது 81.6 கீழ் 80. ஆகவே 40 கேமான்னு சொல்கிறது இந்த உண்டு அங்கே வந்து ஃபோமா சேர்த்துப்பட்டா 1.6 கீழ் 80. 1.6 கீழ் 80ன்னு சொல்கிறது 16 தான் 80. அப்போ 1 கீழ் 50, 1 கீழ் 50ன்னா 2 கீழ் 100. இப்போ 2 தர 10/2 கேமாட பெருமானம் 2 கீழ் 40 தர 10/2. 2 கீழ் 40ன்னு சொன்னால் 2 கீழ் 40ன்னு சொன்னால் 0.5 தர 10/3, 5 தர 10/4. பாய்சி -1 கெல்வின் -1. ஸோ 5 தர 10/4ன்னு சொன்னால் ரெண்டாவது ஆன்சர். ஸோ நம்ம 34வும் ஒரு A கிரேட் கொஷின். அதாவது 30 பாய்சியில் இருக்கும் 100 கிராம் திணிவுள்ள நீரும் -10 பாய்சியில் இருக்கும் 100 கிராம் திணிவுள்ள பனிக்கட்டியும் ஒரு காவலிடப்பட்ட கொள்கலத்தில் சுற்றாடலுடன் வெப்ப பரிமாற்றம் எதுவும் ஏற்படாதவாறு கலக்கப்படுகின்றது. சரி, இப்போ இந்த 30 பாய்சியில் காணப்படுற நீர், அதுவும் அதே மாதிரி நீர் திணிவு 100 கிராம். அடுத்தது -10 பாய்சியில் இருக்கும் பனிக்கட்டி, ஒரு பனிக்கட்டி கொஞ்சம் மீகுது, பனிக்கட்டி -10 பாய்சி இவரும் கலக்கப்பட்டு தான். இப்போ கலக்கப்பட்ட போகிறோம் ஒரு தொகுதி ஒன்று வருது, இப்படி தொகுதி ஒன்று வருது. அந்த தொகுதியிட இறுதி வெப்பநிலை என்னன்னு கேள்வி டீட்டா. நாங்கள் சொல்கிறோம் உதாரணம் ஒரு அசம்ஷன் எடுப்போம்.
சரி, இந்நிறுதி வெப்பநிலை நான் கருதுகிறேன் அதாவது 0 விட கொஞ்சம் பெரிய பெருமானம்னு சொல்லி நான் கருதுறேன். அசம்ஷன் ஒன்று எடுக்கிறேன். எப்படின்னா இந்த அசம்ஷன் உங்களுக்கு கட்டாயம் 0 விட பெருசாக எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் 0 விட சின்னதாக கன்சிடர் பண்ணலாம், அது உங்களுக்கு இருப்பேன். டீட்டா பெருது 0 என்க. அதாவது இந்த அசம்ஷன் என்னது, இந்த இடத்துல வந்து பனிக்கட்டி வந்து நீராக பனிக்கட்டி உருகி நீராக மாறிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். நான் அந்த அசம்ஷன் சரியா பிள்ளையான்னு சொல்லி எங்களோட கல்குலேஷன் எங்களுக்கு சொல்லி தரும், அப்படி எடுக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த இடத்துல யார் இழந்த வெப்பம், நீர் இழந்த வெப்பம்னு சொல்கிறது இழந்த வெப்பம். இந்த இடத்துல பனிக்கட்டி பெற்ற வெப்பமாகும், பனிக்கட்டி பெற்ற வெப்பம். இப்போ நீர் இழந்த வெப்பம்னு சொல்கிறது உங்களுக்கு வரும் எம் வாட்டர் எஸ் வாட்டர். இந்த இடத்துல டீட்டான்னு சொல்கிறது உதாரணம் 30 மைனஸ் டீட்டா. இழந்ததுன்னு சொல்கிறது ஆரம்பம் வந்து கூட 30 மைனஸ் டீட்டா. பனிக்கட்டி பெற்ற வெப்பம்டா பனிக்கட்டி முதலாவது -10 பாய்ஸில் காணப்படக்கூடிய பனிக்கட்டி 0 பாய்ஸுக்கு வரணும், அதுக்கு பிறகு தானே உருவணும். ஸோ -10 பாய்ஸில் இருக்கிற பனிக்கட்டி 0க்கு வரணும்டா எம் ஐஸ் எஸ் ஐஸ் இன்ட்டு 10. அதுக்கு பிறகு பனிக்கட்டி உருகணும்டா எம் ஐஸ் இன்ட்டு எல், கியூ சமன் எம்எல். அதுக்கு பிறகு ஐஸ் கட்டி நீராக மாறின பிறகு இந்த இடத்துல ஐஸ் கட்டி அதாவது நீரோட வெப்பநிலையும் கொடுக்கணும். அதே அந்த எம் ஐஸ் வந்து வாட்டராக மாறிக்குது. இப்போ எம் வாட்டர் அந்த ஐஸுக்குரிய வாட்டர், அப்போ எம் வாட்டர் பார்னு போட்டுறேன் இன்ட்டு எஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டீட்டா. ஏன்னா 0 இருந்தானே, அப்போ டீட்டா -0ன்னு போடலாம், டீட்டா -0. ஸோ இதான் இதுக்கான கோவை. ஸோ அந்த அடிப்படையில் நான் என் அசம்ஷன் படி தான் செஞ்சு கொண்டு போகிறேன். அசம்ஷன் எடுக்கிறேன் எப்படி, இறுதி வெப்பநிலை டீட்டா வந்து 0 தவிர பெருசாக மாறுது என்ற அசம்ஷன். ஸோ அந்த அடிப்படையில் எம் வாட்டர்னு சொல்கிறது 100 கிராம். அப்போ எல்லா இடத்துலையுமே இங்கேயும் திணி வீக்குது, இங்கேயும் திணி வீக்குது, இங்கேயும் வீக்குது, இங்கேயும் வீக்குதுண்டா அந்த எங்களுக்கு கிராம்லேயே போட்டு விடலாம், கிலோகிராமுக்கு மாற்ற தேவையில்லைண்டா. 10 வெட்டிப்பட்டு போகும். இப்போ இந்த இடத்துல 100 தர எஸ் ஆஃப் வாட்டருக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க 4 தர 13 இன்ட்டு 30 மைனஸ் டீட்டா சமன் ஐஸ்ட திணிவு வந்து 100 கிராம். எஸ் ஐஸ் வந்து ஐஸ்ட தன்வெப்ப கொள்ளளவு 2 தர 13 தர 10 ப்ளஸ் கீழே எழுதுகிறேன் எம் ஐஸ் வந்து 100 எல். அப்போ எல் வந்து உருகலின் தன்மறை வெப்பம் 3 தர 15. அதே மாதிரி ஐஸ் கட்டியாக மாறிய நீராக மாறி ஐஸ் கட்டிட்டு திணிவு. இப்போ ஐஸ் கட்டி நீராக மாறிக்குதுண்டா அதே திணிவு தானே. இப்போ 100 கிராம் 100 தர இந்த இடத்துல வந்து எஸ் வாட்டர் வந்து 4 தர 13. அப்போ இன்ட்டு டீட்டா. இந்த டீட்டா தான் காணணும் நான் இப்போ. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு 100 இந்த 100 கேன்சல் பண்ணலாம். ஒரு 13 இங்கே 13 கேன்சல் ஆக்கின ஒரு 12 இருக்குது, இங்கே 13. சரி, அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வரும் 4 தர 30 மைனஸ் டீட்டா சமன் 20 ப்ளஸ் 3 தர 12 300 ப்ளஸ் இந்த இடத்துல வரும் 4 டீட்டா. அப்படி தானே கல்குலேஷன் சரியான கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. 20 ரைட். அப்போ நாம் 12 மைனஸ் 4 டீட்டான்னு சொல்கிறது 320 ப்ளஸ் 4 டீட்டா. அப்போ இந்த இடத்துல 8 டீட்டான்னு சொல்கிறது இங்கே வந்தா 120 கழிப்பட்டு வந்தால் -200. அப்படி தானே டீட்டாட பெருமானம் -25 பாய்ச்சி. பட் இது பொருத்தம் இல்லை. காரணம் என்னென்னா, அதாவது இப்படி 2 தொகுதிகள் இருக்குது. நாங்கள் சொல்லும் உதாரணமாக இந்த இடத்துல ஒரு நீர் இருக்குது ஒரு 80 பாய்ச்சி, அதே மாதிரி இந்த இடத்துல நீர் கொஞ்சம் இருக்குது ஒரு 30 பாய்ச்சி. இந்த 2 நீரையும் கலக்கினா இங்கே வரக்கூடிய தொகுதியோட வெப்பநிலை கட்டாயம் டீட்டான்னு சொல்கிறது
அதாவது 30 பாயசை விட பெருசாகிக்கணும், 80 பாயசை விட சின்னதாகிக்கணும். அதாவது இந்த வரக்கூடிய இறுதி சமநிலை வெப்பநிலைன்னு சொல்கிறது 2 வெப்பநிலைக்கும் இடைப்பட்ட பெருமானம் ஆகிக்கணும். நாங்கள் கலக்கிறோம் இந்த இடத்துல 30 பாயசிக்குரிய நீரையும் -10 பாயசிக்குரிய. ஸோ கட்டாயம் வரக்கூடிய ஆன்சர் டீட்டான்னு சொல்கிறது இந்த இடத்துல -10 விட பெருசாகிக்கணும், 30 விட சின்னதாகிக்கணும். இப்போ நான் கல்குலேட் பண்ணால் வருது டீட்டா வந்து -25. பொருத்தம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்ண்டா இந்த -10 பாய்சியில் காணப்படக்கூடிய அந்த பனிக்கட்டி 0 பாய்சியாக ஃபுல்லாக மாறிக்குது, 0 பாய்சியாக மாறிக்குது. ஆனால் இந்த -10 பாய்சியில் காணப்படக்கூடிய பனிக்கட்டி ஃபுல்லாகவே 0 பாய்சியாக மாறிக்குது. அந்த 0 பாய்சியில் காணப்படக்கூடிய பனிக்கட்டி ஃபுல்லாகவே நீராக நிலை மாற்றம் அடைகிறதுக்கு போதிய அளவு சக்தியை யார் வழங்க இல்லைன்னு சொன்னால் இந்த 30 பாய்சியில் காணப்படக்கூடிய நீர் வழங்க இல்லை. ஏண்டா இவரோட வெப்பநிலை, அதாவது பனிக்கட்டிக்குரிய வெப்பநிலை குறைவாய்க்கலாம், பனிக்கட்டி நீராக மாறுறதாய்க்கலாம், அந்த நீராக மாறினத்தில் வெப்பநிலை கூடுதலாய்க்கலாம். இந்த எல்லாமே நடக்கணும் யாரால் நடக்கணும்? இந்த ஒரு ஆளால் தான் நடக்கணும். இந்த ஒரு ஆளால் தான் இந்த 30 பாய்சியில் காணப்படக்கூடிய அந்த 100 கிராம் நீரால் தான் இதெல்லாமே நடக்கணும். அந்த -10 பாய்சி பனிக்கட்டி 0 பாய்சி பனிக்கட்டியாக மாறணும், 0 பாய்சி பனிக்கட்டி 0 பாய்சி நீராக மாறணும். அதுக்கப்புறம் அந்த நீர் வந்து வெப்பநிலை கூடுதுண்டா அவருக்கு ஒரு சக்தி. ஸோ இந்த எல்லா சக்தியும் வழங்குறதுக்கு இந்த 100 கிராம் 30 பாய்சியில் காணப்படக்கூடிய நீருக்கு அந்தளவு சக்தியை வழங்குறதுக்கு இயலாது. அதனால் இந்த -10 பாய்சியில் காணப்படக்கூடிய அந்த பனிக்கட்டி ஃபுல்லாகவே 0 பாய்சிக்கு மாறிக்குது. நிலை மாற்றத்துக்கு பெரிய சக்தி தேவை. உங்களுக்கு தெரியும், நிலை மாற்றம் அடைகிறதுக்கு தான் பெரிய சக்தி தேவை, வெப்பநிலை மாற்றத்தை விட. ஏன்னா எம்எல் எல்ட பெருமானம் 10 வரிசையில் இருக்குது. அதனால் எங்களுக்கு என்ன செய்யலாது 0 பாய்சி, அதாவது எங்களுக்கு முடிவுக்கு வரலாம் என்னென்னா பனிக்கட்டி ஃபுல்லாகவே நீராக நிலை மாற்றம் அடைய பெறவில்லை. பனிக்கட்டியில் கொஞ்சம் போர்ஷன் தான் இந்த இடத்துல நீராக வந்து நிலை மாற்றம் அடைஞ்சிக்குது. அது பனிக்கட்டியில் 100 கிராம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 100 கிராமில் 100 கிராமுமே வந்து நிலை மாற்றம் அடைஞ்சில்லை. அதில் கொஞ்சம் ஒரு போர்ஷன், சின்ன ஒரு போர்ஷன் தான் நீராக மாறிக்குது, மற்ற போர்ஷன் வந்து பனிக்கட்டியாகவே இன்னமிக்குது. ஸோ கலவையிட வெப்பநிலை 0 பாய்சியாகவே காணப்படுது. எடுத்தோடனே 5 ஆன்சர் அடிச்சுட்டு இல்லை -25 வருதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். வரக்கூடிய வெப்பநிலைக்கு சாத்தியமான பெருமானமே 30க்கும் -10க்கும் இடையில். எங்களுக்கு அதை விட -10 விட பெரிய ஒரு ஆன்சர், சின்ன ஒரு ஆன்சர் வருதுண்டா அதுலேருந்து விளங்கணும். உங்களுக்கு எப்படி இந்த நிலை மாற்றம் அடைகிற சந்தர்ப்பத்திலாம் இப்படி கேஸ் வரும். நிலை மாற்றம் அடைகிறதுக்கு பெரிய சக்தி தேவை, அந்த சக்தியை வழங்குறதுக்கு மற்ற ஆளால் இயலாம் போய்த்துரு. அதனால் எங்களுக்கு இதில் 0 பாய்சின்ற வெப்பநிலையில் காணப்படும். கொஷன் நம்பர் 35 ஒரு C கேட்டகரி கொஷன். நீரின் கொதிநிலையையும் பனிக்கட்டியின் உருகுநிலையும், நீரிட கொதிநிலைண்டா மேல் நிலைத்த புள்ளி 100 பாய்சி ஒரு வளிமண்டல அமுக்கத்தில், ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் 100 பாய்சி அப்படி தானே. பனிக்கட்டின் உருகுநிலைன்னு சொன்னால் இந்த இடத்துல 0 பாய்சி ஒரு ATM அமுக்கத்தில் பயன்படுத்தி ஒரு சீரான துளை ஆரை உள்ள ஒரு குறித்த கண்ணாடியுள் திர வெப்பமானி தரங்கணிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் இயல்புகளில் இவ்வெப்பமானியில் பயன்படுத்தப்படும் ஒரு வெப்பமான திரவம் கொண்டிருக்க வேண்டிய மிகவும் அத்தியாவசியமான இயல்பு. பார்த்தோன்னே ஆன்சரு போகலாம். அதாவது மேல் நிலைத்த புள்ளியையும் கீழ் நிலைத்த புள்ளியையும் ஒரு வெப்பமானி தரங்கணிச்சிரும். மேல் நிலைத்த புள்ளி 100 பாய்சி, அதே மாதிரி கீழ் நிலைத்த புள்ளி 0 பாய்சி. நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஒரு கண்ணாடியில் திரவ வெப்பமானி எப்படி நாங்கள் உருவாக்குறோம்னு சொன்னால் மேல் நிலைத்த புள்ளியையும் கீழ் நிலைத்த புள்ளியையும் வந்து தரம் கணிச்சிட்டு இடையில காணப்படக்கூடிய கேப்பிக்கு தானே அந்த நீளத்தை சமனான 100 பகுதிகளாக பிரிச்சிடும். அது ஒரு பாய்சி இழிவெண்ணிக்கைண்டா சமனாக 100 பகுதிகளாக பிரிச்சிடும். ஸோ 100 பகுதியை சமனாக பிரித்து 1 2 3 4ன்னு சொல்லி மார்க் பண்ணி கொண்டு போகிறோம். 1 2 3 சொல்லி மார்க் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ என்ன சொல்ல வாரேன், இதில் என்ன சொல்ல வாரேன், கீழ் நிலைத்த புள்ளியையும் மேல் நிலைத்த புள்ளியையும் மார்க் பண்ணி வரக்கூடிய கெப்பை சம 100 பகுதிகளாக பிரிச்சிடண்டா, சம பகுதிகளாக பிரிச்சிடண்டா அடுத்தடுத்த அளவீட்டு குறிகளுக்கு இடைப்பட்ட கெப் சமனாகிக்கணும். அப்படி சமனாகிக்குதுண்டா கட்டாயம் இந்த திரவத்திட கனவளவு விரிவு சமனாகிக்கணும். அப்படி தானே. என் கனவளவு விரிவு உங்களுக்கு தெரியும், டெல்டா வின்னு சொல்கிறது V கேமா டீட்டா. ஆனால் டெல்டா விக்கு பதிலாக இதில் குறுக்கட்டு பரப்பளவு ஒரு மாறாதுன்னு எடுத்தா ஏத்தர டெல்டா எல். இந்த கனவளவு விரிவு சீராகிக்குதுண்டா மறைமுகம் இந்த V டீட்டா இந்த கேமாக்குரிய பெருமானம், அதாவது டெல்டா V வந்து சீராக கூடணும், கனவளவு விரிவு சீராகிக்குதுண்டா இந்த ஏ மாறாது. அப்போ டெல்டா எல் வந்து சீராக கூடுது. அப்போ டெல்டா V சீராக கூடுதுண்டா இந்த இடத்துல சீரான கனவளவு விரிவாக காணப்படும். 2வது ஆன்சர் சீரான கனவளவு விரிவாக காணப்படும். ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி, அதாவது வெப்பமானிகளோட தொடர்பான இப்படி ஒரு கேள்வி கேட்டால், அதாவது வெப்பமானிகள்
அந்த வெப்பமானிக்குரிய வெப்பமானி இயல்பு வெப்பநிலையுடன் சீராக மாறுதல் அவசியமாகும். இப்போ இந்த இடத்துல கண்ணாடியில் திற வெப்பமானியில் வெப்பமானி இயல்புன்னு சொல்கிறது கனவளவு விரிவு. அப்போ இந்த இடத்துல சீராக மாறணும்னு சொல்கிறோம். அப்போ மற்ற ஒகேஷனில் சாதாரணமாக வெப்பமான இயல்புன்னு சொல்கிறது வெப்பநிலையுடன் சீராக மாற வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஏன்னு சொன்னால் வெப்பமான இயல்பு வெப்பநிலையுடன் தொடர்ச்சியாக தான் மாறணும். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு பிளாட்டினம் தடை வெப்பமானியிட வந்து வெப்பமான இயல்புன்னு சொல்கிறது அவரோட தடை, பிளாட்டினத்தில் தடை. அவர் வெப்பநிலையோட இப்படி ஒரு போக்கில் சில வேலை மாறுவார், இப்படி ஒரு போக்கில் மாறுவார். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் தெர்மோ கப்பல்ஸ்னு சொல்கிறோம், அதாவது வெப்ப இணை வெப்பமானி. அந்த வெப்ப இணை வெப்பமானிட வந்து வெப்பமானி இயல்புன்னு சொல்கிறது சந்திகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு அல்லது மின்னியக்க விசை. அவர் எப்படி மாறும்டா, இப்படி கூடிட்டு இப்படி குறைவார். அது ஒரு சமன்பாடு உண்டு. இது எப்படி இ சமன் எல்ஃபா டீட்டா ப்ளஸ் பீட்டா டீட்டா வர்க்கம். அப்போ இந்த எல்ஃபா பீட்டான்னு சொல்கிறதெல்லாம் அந்த கொப்பர்டையும் அந்த இரும்படையும் அந்த சந்தி இப்படி தான் நீக்குது. ஒண்டிக்குது கோல்டு வாட்டர், மற்றது இது வந்து சூடான நீர். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கெல்வனோ மானி அல்லது வோல்ட் மானியம் செட் பண்ணி இப்படி செட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல எஃப்இ கொப்பர் இருக்கும், ரெண்டு கம்பிகள். இப்போ இந்த முனைகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு தான் இந்த இடத்துல ஈன்னு சொல்கிறோம். அப்போ இந்த எல்ஃபா பீட்டான்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த கம்பிகள் தொடர்பான மாறிலிகள். அப்போ இந்த டைமில் வந்து ஈ மாறும் இப்படி. அப்போ எங்களுக்கு கட்டாயம் வந்து சீராக மாறணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. இந்த இடத்துல அதிக அளவில் மாறுது, இந்த இடத்துல கூடிட்டு குறையுது. அப்போ எப்படி இருக்கணும்டா, தொடர்ச்சியாக மாறுதல் வேண்டும். வெப்பமான இயல்பு வெப்பநிலையுடன் கட்டாயம் தொடர்ச்சியாக மாறுதல் வேண்டும், சீராக மாற வேணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அப்படியே நீங்கள் இப்படி இங்கே அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு மேல் நிலைத்த புள்ளியையும் கீழ் நிலைத்த புள்ளியையும் அளவு குறித்து ஒரு கண்ணாடியுள் திரவ வெப்பமானி உருவாக்கப்படுதுண்டா, அந்த வெப்பமானிக்குரிய வெப்பமானி இயல்பு கனவளவு விரிவு, அந்த கனவளவு விரிவு வெப்பநிலையுடன் சீராக இருத்தல் வேண்டும். ஸோ அந்த இடத்துல நான் கட்டாயம் சொல்கிறோம். காரணம் என்னண்டா, இந்த வார கெப்பை சமனா 100 பகுதியில் பிரிச்சிடும். அப்படி சமனா 100 பகுதியில் பிரிச்சிடும்டா அடுத்தடுத்த அளவீட்டு கூறுகளுக்கு இடைப்பட்ட கெப் சமனாகுது. அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் கனவளவு விரிவு சீராக இருத்தல் வேண்டும்னு சொல்கிறோம். சரி, அப்போ ஓவரால் உங்களுக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்குறாரு இப்படி வெப்பமான இயல்பு வெப்பநிலையுடன் சீராக மாறுதல் வேண்டும், இல்லை வெப்பமான இயல்பு வெப்பநிலையுடன் தொடர்ச்சியாக மாறுதல் வேண்டும். அந்த கூற்று 100% சரி. அப்போ எக்ஸாம்பிள் இப்படி கேட்குறார், மேல் நிலைத்த புள்ளியையும் கீழ் நிலைத்த புள்ளியையும் அளவு குறித்து ஒரு கண்ணாடியுள் திரவ வெப்பமானி உருவாக்கப்படுகின்றது, இதன் வெப்பமான இயல்பு வெப்பநிலையுடன் சீராக மாறுதல் வேண்டும். ஸோ இந்த இடத்துல சரி, அதான் சொல்கிறோம் இந்த இடத்துல சீரான கனவளவு விரிவிக்குது. கொஸ்டின் நம்பர் 36 ஒரு பி கிரேட் கொஸ்டின். மாணவன் ஒருவன் அறை வெப்பநிலை 27 பாசியில் ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு மாறா திணிவு M0 பயன்படுத்தி பொயிலின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு ஒரு பரிசோதனை செய்து உருவில் தரப்பட்டுள்ள வரைவை பெற்றான். இங்கு P ஆனது வாயுவின் அமுக்கமும் V ஆனது வாயுவின் கனவளவுமாகும். P எதிர் 1 கிராஃப் வரைஞ்சுகிறார். பின்னர் அவன் கனவளவு வியிலிருந்து வாயுவின் ஒரு குறித்த அளவை அகற்றி அறை வெப்பநிலையிலும் 100 பாய்சி மேல். அப்போ அறை வெப்பநிலையிலும் 100 பாய்சி மேலே ஆரம்பத்தில் 27, இப்போ 127 பாய்சி. சரி, இப்பரிசோதனை திரும்ப செய்தான். அவன் பெற்ற புதிய வரைஃபு உருவில் காணப்படும் வரைஃபின் அதே படித்திறனை உடையது. வசனம் முக்கியம், அதே படித்திறன். இப்போ இந்த வரைஃபோட படித்திறன்னு சொல்கிறது பியின் கீழ் 1OV, அதுக்கு பேர் PV. படித்திறன் ரெண்டு சந்தர்ப்பங்களும் சமண்டா உங்களுக்கு தெரியும். PV சமன் NRTயில் இந்த PV பெருக்க மாறாது, அதுக்கு தானே பொயிலின் விதின்னு சொல்கிறோம். PV பெருக்க மாறாட்டி மறைமுகமாக இந்த NRTயும் மாறாது. முதலாவது சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறோம், அவரோட மூலளவு முதலாவது சந்தர்ப்பத்தில் திணிவின் கீழ் மூலர் திணிவு. அப்போ M0 மூலர் திணிவு அதே வாயு தானே, இது முதலாவது சந்தர்ப்பம். ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் மூலளவுன்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறோம் ஒரு டெல்டா M திணிவு அந்த ஆற்றினாருண்டா இப்போ இருக்கக்கூடிய M0 - டெல்டா M கீழ் அதே மூலர் திணிவு. ஆரம்பத்தில் வெப்பநிலை 27 பாய்சின்னு சொன்னால் கெல்வினுக்கு மாற்றணும். இதில் டீன்னு சொல்கிறது கெல்வின் வெப்பநிலை, 27 பாய்சினா 300 கெல்வின். T2ன்னு சொல்கிறது இந்த இடத்துல 100 பாய்சி, அதில் கூடண்டா 400 கெல்வின். ஏண்டா 127 பாய்சி தானே. இப்போ நீங்கள் NRT ரெண்டு பக்கமும் சமப்படுத்திட்டா சரி. அப்போ இந்த இடத்துல வரும் M0 M R இன்ட்டு 300ன்னு சொல்கிறது M0 - டெல்டா M கீழ் டெல்டா M இன்ட்டு R தர 400. இப்போ இதில் M கேன்சல், R கேன்சல், ஒரு 0 கேன்சல், 0 கேன்சல் வந்தால் 3M0ன்னு சொல்கிறது 4M0 - 4 டெல்டா M வரும். ஆகவே இந்த இடத்துல என்ன வரும், M0ன்னு சொல்கிறது 4 டெல்டா M,
டெல்டா எம் தான் ஆற்றப்பட்டது. நீ டெல்டா எம்னு சொல்கிறது m0/4 m0/4 சொன்னால் 3வது ஆன்சர் வரும். ஆப்ஷன் நம்பர் 37 ஒரு பி கிரேட். அதாவது என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு இலட்சிய பிவி வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலை ஏலிருந்து சிக்கு ஏபிசி ஏடிசி ஆகிய இரு வெவ்வேறு பாதைகளில் வழியே விரிவடைகின்றது. சரி, அதாவது ஏலிருந்து பிக்கு போகுது, அதுக்கு பிறகு சிக்கு வருது, அதுக்கு பிறகு ஏடிசி எல்லாம் போகுது, இப்படியும் போகுது, 2 ரூட்டால் வருது. ஏபி பிசி ஆகிய செயல்முறைகளின் போது வாயுவினால் உறிஞ்சப்பட்ட வெப்பங்கள், அதாவது இந்த ஏபி என்ற செயல்முறையில் டெல்டா கியூ சொல்கிறார். சரி, டெல்டா கியூ எவ்வளவா +200 +200. அதே மாதிரி இந்த பிசி என்ற செயல்முறையில் டெல்டா கியூ சொல்கிறார் +700. வெப்பம் உறிஞ்சப்படுதுன்னா டெல்டா கியூ ப்ளஸில் வரும். பாதை ஏடிசி வழியே வாயு விரிகையில் உட்சக்தியில் ஏற்படும் மாற்றம் டெல்டா யூ கேள்வி. அதுக்கு முந்தி உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல, ரைட், டெல்டா கியூ சமன் டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூவில் இந்த ஏபி என்ற செயல்முறையில் டெல்டா டபிள்யூட பெருமானம் 0. அப்படி தான் இலட்சிய வாயு பொறுத்த மட்டும் அவரோட கனவளவு மாற இல்லைன்னு சொன்னால் அவருக்குரிய வாயுவினால், அந்த இலட்சிய வாயுவினால் செய்யப்பட்ட வேலை 0 ஆகிடும். டெல்டா டபிள்யூ இல்லை, எனக்கு கனவளவு மாறினா தான் டெல்டா டபிள்யூ ஒன்று வரும். ஆகவே ஏ டு பி டெல்டா டபிள்யூ 0. அப்போ இந்த இடத்துல ஏ டு பி நாங்கள் சமன்பாடை போட்டால் டெல்டா யூ ஆஃப் ஏபின்னு சொல்கிறது, ஏ டு பின்னு சொல்கிறது டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ. டெல்டா டபிள்யூ 0டா டெல்டா கியூட அதே பெருமானம் வரும், அதாவது +200 ஜூல். அதே மாதிரி நாங்கள் பி டு சி போட்டால் டெல்டா கியூட பெருமானம் சொல்கிறார் இவர் +700ன்னு சொல்லி சமன் டெல்டா யூபிசி ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. இதில் தெளிவாய்க்கணும் டெல்டா டபிள்யூன்னு சொல்கிறது ஒரு குறித்த செயல்முறையில், இந்த பிசின்னு சொன்ன பாதையில் டெல்டா டபிள்யூன்னு சொல்கிறது வாயுவினால் செய்யப்பட்ட வேலை தான் டெல்டா டபிள்யூ, வாயுவினால் செய்யப்பட்ட வேலை. என்னென்னு கேட்டால், இது கனவளவு அச்சுடன் ஆக்கும் பரப்பு. எக்ஸ் அச்சுன்னு சொல்லி படமாக்க வேணாம். ஏன்னு சொன்னால் சப்போஸ் எக்ஸாமில் இந்த கனவளவு ஒரு y அச்சிலையும் ப்ரெஷரை ஒரு எக்ஸ் அச்சிலையும் இருந்தால் அந்த இடத்துல எக்ஸ் அச்சுன்னு சொல்கிற இல்லை. ஒரு குறித்த பாதையில் அந்த வாயுவினால் செய்யப்பட்ட வேலை டெல்டா டபிள்யூன்னு சொல்கிறது. அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் கனவளவு அச்சுடன் ஆக்கும் பரப்பு. அப்போ கனவளவு அச்சுன்னு சொல்கிறது இது, இந்த பரப்பு ஷேட் பண்ணிக்கிற இந்த பரப்பு. ஸோ அந்த பரப்புன்னு சொல்கிறது பிசி செயல்முறையில் என்ன வரும், ஒரு செவ்வாத்திர பரப்பு. அவ இந்த கேப் வந்து 3 தர 10/3, ஹைட் வந்து 6 தர 10/4. ஸோ பெருக்கினா 6 18 180 ஜூல். டெல்டா டபிள்யூ ப்ளஸில் வரும். காரணம் என்னது, கனவளவு கூடிக்குது. இப்போ கனவளவு குறைஞ்ச டெல்டா டபிள்யூ மைனஸ். அப்போ அந்த அடிப்படையில் இந்த இடத்துல +880. டெல்டா யூ ஆஃப் பிசின்னு சொல்கிறது எவ்வளோ வரும், +520 ஜூல் வரும். உங்களுக்கு தெரியும் உட்சக்தி மாற்றம் குறித்த பாதையில் தங்குவதில்லை. அதாவது அதையும் பாடமாக தேவையில் ஒன்றையுமே, ஃபிசிக்ஸ்னு சொல்கிறது பாடமாக்குறது ஒன்று இல்லை, அதுக்கான கன்செப்ட் எல்லாம் கொண்டு. அதாவது ஒரு ஏன்னு சொல்லி இப்படி ரூட் ஒன்று, ஒரு புள்ளிக்குது, பி பிடிக்குது, நீங்கள் 3 ரூட்டால் போகிறீங்க. ஒன்று இப்படி போகிறீங்க, அடுத்து டிரெக்டாக போகிறீங்க, அடுத்து இப்படி வந்து இப்படி போகிறீங்க. நான் சொல்கிறேன், ஒரு இலட்சிய வாயுவோட உட்சக்தின்னு சொல்கிறது 3/2 nRT. அதாவது மறைமுகமாக இலட்சிய வாயோட உட்சக்தின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். உட்சக்தின்னு சொல்கிறது சாதாரண ஆட்சக்தின்னு சொல்கிறது இயக்க சக்தியிலையும் அழுத்த சக்தியிலையும் கூட்டுத்தொகை. ஒரு இலட்சிய வாயை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து நேர்கோட்டு இயக்க சக்தி மட்டும்தான் காணப்படும். ஏன் அழுத்த சக்தின்னு சொல்கிறது கவர்ச்சி விசைகளால் வராது. அப்போ இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்கது. ஆகவே அவங்களுக்கு ஒரு அழுத்த சக்தி வராது. அதே மாதிரி இலட்சிய வாயுக்கள் வந்து புள்ளித்திணிவுகள். ஸோ அவங்களுக்கு சடத்துவ திருப்பம் ஒன்று இல்லை அவங்களோட ஓன் அச்சு பற்றி. ஆகவே அவங்களுக்கு ஒரு சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி வராது. ஏன்னா சுழற்சி இயக்க சக்தின்னு சொல்கிறது ½ I இருக்குன்னு தானே, ஒரு I ஒன்று வராது. ஆகவே இலட்சிய வாயுக்களுக்கு நேர்கோட்டு இயக்க சக்தி மட்டும்தான் காணப்படும். முழு தெரியும் இலட்சிய வாயோட நேர்கோட்டு இயக்க சக்தி, நேர்கோட்டு மொத்த இயக்க சக்தின்னு சொல்கிறது, நேர்கோட்டு மொத்த ஈகே டோட்டல்னு சொல்கிறது 3/2 nRT. அதே மாதிரி இலட்சிய வாயுக்கள்கிட்ட வந்து சராசரி இயக்க சக்தின்னு சொல்கிறது 3/2 kT. அப்போ மொத்த இயக்க சக்தி தங்கிக்குது மூலளவுலையும் டெம்பரேச்சர்லையும், சராசரி இயக்க சக்தி தங்கிக்குது வெப்பநிலையில் மட்டும். சமன்பாட்டில் போடுறோம் தனி வெப்பநிலை. இந்த இடத்துல வந்து முழு செயல்முறையிலையும் ஒரு குறித்தளவு மூல் தானே, ஒரு குறித்தளவு மூல். ஆகவே இந்த இடத்துல இயக்க சக்தின்னு சொல்கிறதும்
அவரோட தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். அவை யூன்னு சொல்கிறது நேர்விகித சமன் டி. ஆகவே டெல்டா யூன்னு சொல்கிறது நேர்விகித சமன் டெல்டா டி. அதாவது ஒரு இலட்சிய வாயோட குறித்த அளவில் அதன் உட்சக்தியில் ஏற்படுற மாற்றம்னு சொல்கிறது அவரோட வெப்பநிலை மாற்றத்துக்கு மட்டுமே நேர்விகித சமனாக காணப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் ஏ டு பி எந்த ரூட்டால் போனீங்கன்னு சொன்னாலும் இந்த ஏட வெப்பநிலை டிஏ, பீட வெப்பநிலை டிபி. அப்போ உட்சக்தின்னு சொல்கிறது டெல்டா யூன்னு சொல்கிறது மறைமுகமாக டிபி மைனஸ் டிஏ. அவ்வளோதான். சரி, நேர்விகித சமன் உட்சக்தி நேர்விகித சமன் டிபி மைனஸ் டிஏ. அப்போ நீங்கள் எந்த ரூட்டால் போனான்னு சொன்னாலும் மாறாது. ஆகவே ரூட் முக்கியம் இல்லை எங்களுக்கு. அது உட்சக்தின்னு சொல்கிறது நீங்கள் ஏல இருந்து பிக்கு போய்த்து சிக்கு போகிறதும் இது அழிச்சிட்டேன். அதாவது நீங்கள் உட்சக்தியை பார்க்கல ஏல இருந்து பிக்கு போய்த்து பியில் இருந்து சிக்கு போகிறதும் அல்லது ரெட்டால் வரைகிறேன் ஏல இருந்து டிக்கு போய்த்து டியில் இருந்து சிக்கு போகிறதும் அல்லது டிரெக்டாக ஏ டு சி போகிறதும் இந்த 3 ரூட் இப்படி வந்தாலும் டிரெக்டாக வந்தாலும் இப்படி வந்தாலும் 3 ரூட்லேயும் நீங்கள் இனிஷியலாக ஏல இருக்குது, ஃபைனல் சியில் இருக்குது. ஆகவே இந்த 3 ரூட்லேயும் உட்சக்தி மாற்றம் சமன். ஆகவே நீங்கள் பாதை ஏடிசி வழியை கொண்டு போகிற உட்சக்தின்னு சொல்கிறதும் இந்த ஏபிசி வழியை கொண்டு போகிற உட்சக்தி மாற்றத்துக்கு சமனான பெருமானமாக காணப்படும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஏபிசி ரூட்டில் காணப்படக்கூடிய உட்சக்தின்னு சொல்கிறது உட்சக்தி மாற்றம்னு சொல்கிறது டெல்டா யூ ஏபிசின்னு சொல்கிறது இந்த இடத்துல டெல்டா யூ ஏபி ப்ளஸ் டெல்டா யூ பிசி. ஸோ அவங்களை கூட்டினா டெல்டா யூ ஏபி நாங்கள் கண்டோம் 200 ப்ளஸ் 520 கூட்டினால் ப்ளஸ் 720 ஜூல். ஸோ அதே உட்சக்தி தான் இந்த இடத்துல உட்சக்தி மாற்றம் தான் டெல்டா யூ ஏடிசி வருது. ஆகவே